ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ரம்யா எனக்கு கால் பண்ணா. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நான் ஹலோ ரம்யான்னு சொன்னேன். பதிலுக்கு அவ ஹலோ சொல்லாம, "வினோத், நான் இன்னைக்கு என் வீட்டு டிவிய ரிப்பேர் பண்ண போறேன். நீ வரியா?" அப்படின்னு கேட்டா. நான் கம்முன்னு இல்லாம, "ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நல்லா இருக்கிற டிவிய எதுக்கு ரிப்பேர் பண்ண போற? கைய வச்சுட்டு கம்முனு இரு" அப்படின்னு சொன்னேன். உடனே ரம்யா கோச்சிட்டு ஃபோன கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன். ஃபோனு பிஸின்னு வந்துச்சு. 1 மணி நேரம் கழிச்சு ரம்யாவே கால் பண்ணி, "வினோத், நீ லூசா? ரிப்பேர் பண்ண போறேன்னா வந்து, சரியில்லாத ஒரு விஷயத்த சரி செய்றத தான் இங்கிலீஷ்ல ரிப்பேர் பண்ண போறோம்னு சொல்லுவோம்." அப்பதான் எனக்கு ஒண்ணு விளங்குச்சு. சின்ன வயசுல நம்ம ஒரு விஷயத்த கைய வச்சுட்டு கம்முனு இரு, அத ரிப்பேர் பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் வந்து அந்த விஷயத்த டேமேஜ் பண்ணிடாத. ஆனா நம்ம ரிப்பேர் வேர்டயே வந்து டேமேஜ் மாரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க தான் நம்மளோட இங்கிலீஷ் டேமேஜ் ஆகிருச்சு. நீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சரி செய்ய போறீங்கன்னா, ஐ அம் கோயிங் டூ ரிப்பேர் இட்ன்னு சொல்லுங்க. ஒரு விஷயத்த கெடுக்க போறீங்கன்னா, ஐ அம் கோயிங் டூ டேமேஜ் இட்ன்னு சொல்லுங்க. இத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க இங்கிலீஷ் டேமேஜ் ஆகாம இருக்கும். இப்போ நான் ரெடி ஆறேன் ரம்யா வீட்டுக்கு போறதுக்கு. ஏன்னு பார்த்தா, அது 40 இன்ச் டிவி. அத தூக்குறதுக்காக என்ன கூப்ட்டுருக்கா. பாய். மறக்காம வீடியோவ லைக் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.